அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதி நமக. இந்த பதிவு பார்க்குறப்ப குடிக்கக்கூடிய நபர்களுக்காக நிலப்பிரண்டி வேர் நான் சொல்லியிருப்பேன். இந்த நிலப்பிரண்டி வேராகப்பட்டது எப்படி சாமி நான் உண்மையான வேர்னு கண்டுபிடிச்சிக்கலான்னு நிறையா பக்த கோடிகளும் அன்பர்களும் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் கூட கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை. வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொண்டு, ஃபோன் மூலியமாக தொடர்பு கொண்டு. அப்படி பார்க்குறப்ப நிலப்பிரண்டி வேராகப்பட்டது ஒரு அரிசி அளவு இருந்தால் 1 லிட்டர் மதுவை தண்ணியாக மாற்றிவிடும். அதே மாதிரி பார்க்குறப்ப போதை வஸ்துக்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு அரிசி அளவு கொடுத்தால் அத்தனை வகையான மதுக்கள் போதை வஸ்துக்கள் அனைத்துமே முறித்து 1 செகண்ட் அல்லது 2 செகண்டில் முறித்து விடக்கூடிய தன்மை பெற்றது. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நிலப்பிரண்டி வேராகப்பட்டது இன்றைக்கி எத்தனையோ ஊருக்குள்ளே இதுதான் நிலப்பிரண்டி வேர், இதுதான் நிலப்பிரண்டி வேர்னு சொல்லி ஏமாத்துறாங்களாம். நிறைய அன்பர்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்து வந்திருக்காங்க. இந்த பதிவு உபயோகமாக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப இந்த வேராகப்பட்டது ஒரு கொடித்தன்மை உரியது. அதாவது நம்ம இந்த கூலப்பூ செடி பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கொடித்தன்மை உரியது. மெலிசாகத்தான் இருக்கும் இந்த வேராகப்பட்டது. இந்த வேராகப்பட்டது லைட்டாக உரசி நீங்கள் கொடுத்தாவே அல்லது உணவில் ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் அந்த உணவை மது அருந்தினவங்க சாப்பிட்டாவோ அது உடனடியாக அந்த மதுவை முறித்துவிடும். மறுபடியும் அவர்களுக்கு அந்த குடிக்க தோணாது. மேலும் பார்க்குறப்ப உடலில் அந்த மதுவால் பாதிக்கப்பட்ட உறுப்புகளையும் சரி செய்யும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நிலப்பிரண்டி வேராகப்பட்டது சித்தர்கள்கிட்டையும் நிறைய ரிஷிகள்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். இது காவேரியில் கூட கிடைக்கும். தேத்தங்காய் கொட்டை உதவி கொண்டு அந்த வேரை நாம் எடுக்கலாம். மேலும் பார்க்குறப்ப இந்த நிலப்பிரண்டி வேராகப்பட்டது சிவன் பெருமான் அனுகிரகம் பெற்ற ஒரு சஞ்சீவி மூலிகை. இந்த மூலிகையாகப்பட்டது எப்பேற்பட்ட ஆல்கஹாலையும் மது போதை வஸ்துக்களையும் வேரோடு அழிக்கக்கூடிய தன்மை பெற்றது. இது மூலியமாக பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை முற்றிலும் குணப்படுத்தும் தன்மை பெற்றது. இது சம்பந்தமாக நேரில் வாங்க, நான் விளக்கங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த சொல்லக்கூடியது என்னுடைய கடமை. நமது ஆலயத்துக்கு வாங்க, நிச்சயமாக இதனுடைய தகவல் அனைத்தும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நமது ஆலயம் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் சோட்டானிக்கரை ஸ்ரீ ஜெய்சக்தி பகவதியம்மன் சக்தி பீடம் மற்றும் தியான பீடம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜை நடைபெறும். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு மிளகாய் யாகம் மற்றும் குருதி பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பர்களும் பக்த கோடிகளும் ஆன்மீக அன்பர்களும் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுக. இந்த ஆலயத்தில் தயவு செய்து யாரும் கெட்டது கேட்டு வர வேண்டாம். நமது ஆலயத்தில் கெட்டது செய்து தரப்பட மாட்டாது. நல்லது மட்டும் கேட்டு வாங்க. நிச்சயமாக நமது ஆலயத்தில் நல்லது மட்டும்தான் செய்து தரப்படும். கெட்டது கேட்டு யாரும் வர வேண்டாம். அம்மே நாராயணா.